வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது. குறிப்பாக +2 முடிச்சுட்டு கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி. முக்கியமான செய்திங்கிறத விட ஒரு எச்சரிக்கை. பாருங்கள், +2 தேர்ச்சி அடைந்த மாணவர்களிடம் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக பல லட்சம் ரூபாய் மோசடி. டெல்லியை சேர்ந்த கும்பலை பிடிக்க தனிப்படை போலீஸார் தீவிரம். இதுதான் செய்தி. ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. விரிவாக பார்க்கலாம் என்னன்ட்டு பாருங்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் +2 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தொண்டமாந்துறை, அரும்பாவூர், பூலாம்பாடி உட்பட பல்வேறு கிராமங்களில் +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவர்கள் கல்லூரிகளில் சேருவதில் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் +2 படித்து முடித்த மாணவர்களுக்கு அரசு ரூபாய் 10,000 முதல் 20,000 வரை கல்வி உதவித்தொகை வழங்குவதாக மாணவர்கள் பலருக்கும் வாட்ஸ்அப் அழைப்பில் அடையாளம் தெரியாத நபர்கள் பேசியுள்ளனர். தமிழக அரசின் முத்திரையை முகப்பில் கொண்ட வாட்ஸ்அப் மூலம் பேசிய நபர்கள் மாணவர்களிடம் உங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது, எனவே கூகுள் பே, ஃபோன்பே கணக்கு விவரங்களை தாருங்கள், மேலும் நாங்கள் அனுப்பும் QR கோடுகளை ஸ்கேன் செய்தால் உங்கள் வங்கி கணக்கில் உதவித்தொகை வரவு வைக்கப்படும் என்று கூறியுள்ளனர். அதற்கு முன்னதாக கூகுள் பே, ஃபோன்பே கணக்குகளை மாணவர்கள் திறந்ததும் வாட்ஸ்அப் மூலம் ஒரு லிங்க் அனுப்பி அதன் மூலம் மாணவர்களின் பெயர், விவரங்கள், மதிப்பெண், வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை பெற்றுள்ளனர். அவ்வாறு விவரங்களை அனுப்பிய மாணவர்களின் வங்கி கணக்கில் இருந்த தொகையை QR கோடு மூலமாகவும் சில மாணவர்களிடம் OTP எண் பெற்றும் அந்த நபர்கள் எடுத்துள்ளனர். இவ்வாறு பல மாணவர்களின் வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 26,000 வரை எடுக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்யப்பட்டுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியில் பாதிக்கப்பட்ட பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 பேர் அளித்துள்ள புகாரின் பேரில் பெரம்பலூர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது குறித்து பெரம்பலூர் மாவட்ட சைபர் கிரைம் அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்தியா முழுவதும் +2 மாணவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடந்து வருகிறது. தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மோசடி குறித்து வழக்குகள் பதிவாகியுள்ளன. இது குறித்து விசாரணை நடத்தியதில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு கும்பல் இந்த மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வருகிறோம் என்றார். மேலும் இதுபோன்று மாணவர்கள் அல்லது அவர்களின் பெற்றோர்களை தொடர்பு கொண்டு யாரேனும் பேசினால் உடனே போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவித்துள்ளனர். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி நடந்திருக்கு. கல்வித்துறையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசி நிறைய ஏமாற்று வேலைகள், மோசடி வேலைகள் நடந்திருக்குது. அதனால் இந்த நேரத்தில் +2 படித்து முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேரக்கூடிய இந்த நேரத்தில் சில மாணவர்கள் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பீங்க, ஏதாவது உதவித்தொகை கிடைக்குமா அப்படிங்கிற நிலையில் இருப்பீங்க. அவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து பேசுகிறோம், கல்வித்துறையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னே மோசடி பேர்வழிகள் நிறைய உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய முயற்சி செய்வாங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். குறிப்பாக அரசாங்கம் உதவி செய்யுது அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வரக்கூடிய உதவித்தொகை உங்களுடைய பள்ளியின் மூலமாக வரும். உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மூலமாக தான் வருமே ஒழிய நேரடியாக யாரோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பேசி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது அப்படிலாம் நடக்காது. இது ஒரு இது. அடுத்து கல்லூரி சேர்க்கைக்கு, கல்லூரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவித்தொகை வேணும் அப்படின்னா அந்த உதவித்தொகை உங்களுடைய கல்லூரிக்கு தான் வருமே ஒழிய உங்களுக்கு நேரடியாக வராது. கல்லூரி சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் வரும். அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதெல்லாம் நீங்கள் கல்லூரியில் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுப்பீங்க, காலேஜுக்கு கொடுப்பீங்க. அப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்ஸ்லாம் வருமே ஒழிய சேர்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உதவித்தொகை வர்றது அப்படிங்கிறதுலாம் நடைமுறையில் இல்லாத ஒன்று. அப்படிலாம் எதாவது வந்தது அப்படின்னா அது போலி தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி யாரானு உங்களை தொடர்பு கொண்டால் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுங்க, ஏமாந்துடாதீங்க. ஓகே, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி இது. கவனமாக இருங்க. நன்றி.